அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு நிறைய புரோட்டோகால்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையில் இருக்கா இந்த கட்சி முதல்ல? இல்ல, அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஒரு கட்சி தொடங்கும் போது தேர்தல் ஆணையங்கிறது ஒரு பதிவு தான். எப்படி நம்ம சங்கம் எல்லாம் பதிவு பண்றோமோ, அதாவது தேர்தல் ஆணையங்கிறது கட்சிகளை பதிவு செஞ்சுக்கும். பதிவு செய்யப்பட்ட எல்லா கட்சியுமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானா அப்படி கிடையாது. அந்த வகையில 2024 பிப்ரவரி தான் இவங்க இவ்வளவு பேர் கட்சி உறுப்பினர் இருக்காங்க, நாங்க கட்சி தொடங்கி இருக்கோம், எங்க கொடி இது, சின்னம் இதுன்னு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப கூட அவங்க கட்சி கொடியை இறுதி செய்யல பிப்ரவரி 2024. கடைசியா செப்டம்பர் 2024 அதை பத்தி ரிவ்யூ வரும்போது அவருடைய கட்சி கொடிக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சு பிஎஸ்பி ஒரு லெட்டர் போடுறாங்க, பகுஜன் சமாஜ் கட்சி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அந்த தாவேக்காவோட கட்சி கொடியில யானை இருக்குது. அது பகுஜன் சமாஜ் கட்சியோட நிரந்தர சின்னம், அது இந்திய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சின்னம் பகுஜன் சமாஜ் கட்சி. அப்ப அதை நீங்க வச்சிருக்கீங்கன்னா ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிருக்கு. அது தேர்தல் கமிஷன் கேள்வி எழுப்பியிருக்கு, இதை பத்தி நீங்க என்ன கருத்து. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறதுக்கு என்ன அடிப்படைனா, அது தேர்தலில் போட்டியிட்டு 6% வாக்குகளை வாங்கியிருக்கணும். இது முதல் தகுதி. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, 2 சட்டசபை தொகுதியாவது ஜெயிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஜெயிச்சிருக்கணும். இது 3ல ஏதோ ஒரு அடிப்படையில தான் அது மாநில கட்சின்னு அங்கீகரிக்கப்படும். அதுபடி சமீபத்தில் நமக்கு தெரியும், நாம் தமிழர் கட்சி இந்த அங்கீகாரத்தை தமிழ்நாட்டில் வாங்கியிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி கட்சிகளை இப்பதான் அங்கீகாரத்தை கிட்டத்தட்ட 10-20 வருஷம் ஓடி அதுக்கப்புறம் தான் மக்கள் ஓட்டின் அடிப்படையில் தான் தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு கொடுக்கும். தவிர பதிவு செஞ்சுட்டாலே கூப்பணுங்கிற ரூல்ஸ் எதுவும் ஒருவேளை இப்படி கிடைச்சிருப்பாங்களோ, ஒருவேளை என்னன்னா